ஹலோ மக்களே, இப்போ உங்கள் சுந்தரி கிச்சனுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இப்போ வந்து எளிமையான முறையில் ஒரு மீன் குழம்பு எப்படி வைக்க போகிறோம் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு சின்ன எலுமிச்சம்பழம், கொஞ்சம் பெரிய அளவு எலுமிச்சம்பழம் வச்சு நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதில் இது கொஞ்சோண்டு தேங்காய் விழுது, இதில் பெருஞ்சீரகம் அரைச்சி இதில் வச்சுருக்கேன். 2 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 1/2 கிலோ பாறை மீன் குழம்பு எப்படி வைக்கலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இப்போ வந்து கடாய் கொஞ்சம் காயிட்டோம், எண்ணெய் ஊற்றுவோம். இப்போ கடாய் காய்ஞ்சிட்டு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இப்போ வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் இதில் தாளிக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் வெந்தயம், வெந்தயம் வந்து தேவைப்பட்ட முன்னிறமாகட்டும். பொன்னிறமாகிட்டு ஒரு வெங்காயம், இது கொஞ்சம் பொன்னிறமாகட்டும். இது வடகம் துளியோண்டு, வடகம் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா இது ஒரு ஆப்ஷன் தான். இது வாசனைக்காக தான் போடுறது. இதெல்லாம் வாசனை நல்லா பொரிட்டோம், பொன்னிறமாகட்டும். இது பாருங்க பொன்னிறமாக போயிட்டு வடமும் பொரிஞ்சிட்டு வெங்காயமும் பொன்னிறமாகிட்டு இப்போ வந்து இதில் வந்து 2 தக்காளி வந்து முன்னாடி நான் புளி எடுத்து வச்சுருந்தேன்னா, ஒரு எலுமிச்சம்பழம் புளி எடுத்து வச்சுருந்தேன்னா அதில் வந்து 2 காட்டுற தக்காளி பழத்தை எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். நல்ல பழம் நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அதில் 2 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் நல்லா பெரிய டீஸ்பூனால் 2 மாரி போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் போட்டுங்க. நான் குழம்பு கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கேன். 2 டீஸ்பூனும் உங்களுக்கு குழம்பு எப்படி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகாத்தூள் போட்டுங்க. இதை கரைச்சிட்டு கொஞ்சோண்டு தேங்காய் விழுது, கொஞ்சோண்டு தேங்காய் விழுது போட்டு குழம்பு ஊற்றுற வேண்டியதான். குழம்புல ஊற்ற வேண்டியதான். அவ்வளோதான். இது நல்லா கொதிச்சுட்டு இந்த மீனை போட வேண்டியதான். இப்போ மீன் வச்சு இந்த குழம்பு ஊற்றிட்டோம். இதில் கொஞ்சோண்டு தேவையான அளவு உப்பு, இதை கலக்கி விட்டுட்டு இது வந்து நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா கொதித்த பிறகு மீனை போடணும். இப்போ மூடிடலாம். இப்போ வாங்க குழம்பு ஊற்றி தான் பார்ப்போம். நல்லா கொதிச்சுட்டு இப்போ அந்த மீனை போட்டுக்கலாம். இப்போ மீனை போட்டாச்சு. நீங்கள் மாங்காய், இந்த மாங்காய் சீசன் கிடையாது. மாங்காய் இருந்தால் நீங்கள் மாங்காய் போட்டுக்கலாம். குழம்பு வந்து கொதித்த பிறகு மீன் போடாத முன்னாடி மாங்காய் தான் வெட்டி இதில் போட்டுக்கலாம். குழம்பு சாத்து வாசனையாக நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். இப்போ மீன் போட்டாச்சு. கொஞ்சம் பிடிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கொதிச்சிடும். இந்த மீனில் இருந்து உரப்பெலாம் ஏறிட்டு 10 நிமிஷம் கொதிச்சிடும். இது படிக்கலாம், பார்க்கலாம். இதை பாருங்கள், நல்லா மீன் வந்துட்டு இப்போ எண்ணெய் மேலே எண்ணெயில் அப்படியே 4 பக்கம் எண்ணெயாக இருக்குது பாருங்கள். குழம்பு நல்லா இருக்குது பாருங்கள். இந்த பக்கம் வந்துட்டு பாருங்கள். அவ்வளோதான் மீன் குழம்பு.